ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து திமுகவில் இணையும் ஜெயக்குமார், செல்லூர் ராஜு பரபரக்கும் களம். ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் என அடுத்தடுத்து அறிவாலய வாசலில் வரிசை கட்டி விக்கெட்டுகளை பார்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிர்ச்சியில் இருக்கிறது. இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ரத்தத்தின் ரத்தங்கள் கவலையில் இருக்க இப்போது ஜெயக்குமார் மற்றும் செல்லூர் ராஜு ஆகியோரின் பெயர்கள் அரசியல் வட்டாரத்தில் ஹாட்டாக பேசப்படுகிறது. அதிமுகவிற்கு ஒன்று என்றால் முதலாளாக பேட்டி கொடுப்பவர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். எடப்பாடியின் நிழலாகவே இருந்தவர்கள் ஒருவர். ஆனால் கடந்த சில நாட்களாக கடுமையாக அமைதி காத்து வருகிறார். அதிமுக பற்றி பேசுவதே இல்லை. தேர்தல் காலத்தில் பலத்த சைலண்ட். அவரை திமுக பக்கம் சாய வைப்பிருப்பதாக சொல்லப்படுவதற்கு பின்னால் உள்ள காரணங்களும் உண்டு. கடந்த தேர்தலில் ராயபுரத்தில் தோல்வியடைந்த ஜெயக்குமார் மீண்டும் அங்கு ஜெயிக்க வேண்டுமானால் ஆளுங்கட்சியின் பலம் தேவை என நினைக்கிறார். வடசென்னை முழுக்க திமுகவின் கோட்டையாக மாறி வரும் சூழலில் தனக்காக இடத்தை உறுதி செய்ய உதயசூரின் வெளிச்சம் அவருக்கு தேவைப்படலாம். இவர் வெளிப்படையாகவே அங்கே கடந்த முறை தோற்க பாஜக காரணம் என்றார். கிறிஸ்தவ மீனவர்கள் பலர் இவருக்கு வாக்களிக்காமல் போக பாஜக கூட்டணிதான் காரணம். அதிமுகவில் எடப்பாடியின் சேலம் டீம், கொங்கு கேங் மட்டும் ஆதிக்கம் செலுத்துவது ஜெயக்குமார் போன்ற சீனியர்களுக்கு ஒருவித அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அடுத்து நமக்கு சீட் கிடைக்குமா என்ற பயமே அவரை திசை திருப்பலாம். எந்த முறையும் தோற்றால் அரசியல் எதிர்காலம் காலி என்று ஜெயக்குமார் நினைக்கிறார். இதனால் அவர் திமுகவில் இணைய வாய்ப்புள்ளது. அரசியல் வட்டாரங்களில் கசிந்துள்ள சமீபத்திய தகவலின்படி தென் தமிழகத்தைச் சேர்ந்த அதிமுகவின் மற்றொரு முக்கிய பிரபலமான மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான ஒருவர் திமுகவின் தலைமைக்கு மிக நெருக்கமானவருடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிகிறது. அந்த தென்மண்டல தலைவர் வேறு யாரும் இல்லை, செல்லூர் ராஜு என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். முக்குளத்தோர் வாக்குகளை கவர திமுக தீவிரமாக இருக்கிறது. அந்த சமுதாயத்தை சேர்ந்த செல்லூர் ராஜுவை இழுத்தால் மதுரையை தட்டி தூக்கிவிடலாம் என்பதுதான் ஸ்டாலின் மாஸ்டர் பிளான். தென்மண்டலத்தில் ஆர்பி உதயகுமாருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவதை செல்லூர் விரும்பவில்லை. 10 வருடங்களாக அமைச்சராக இருந்தவர் கடந்த 5 வருடங்களாக பெரிய பதவியில் இல்லாமல் இருப்பது அவருக்கு பெரிய குறையாக இருக்கிறது. ஜெயிக்கும் குதிரை பக்கம் சாய்ந்தால் மீண்டும் அமைச்சராகலாம் என்ற கனவு அவரை அண்ணா அறிவாலயம் பக்கம் இழுக்கக்கூடும். எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பதை விட ஆளுங்கட்சி நிலையில் ஒதுங்குவது பாதுகாப்பானது என்று இந்த மூத்த தலைவர்கள் கணக்கு போடுகிறார்கள். இபிஎஸ்ஸின் பிடியிலிருந்து அதிமுகவின் தூண்கள் சரிய தொடங்கினால் 2026 தேர்தல் களம் எடப்பாடிக்கு பெரும் சகாலாக இருக்கும்.